ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்ற, நாளைக்கு உங்க நடுவில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நீங்களும் அது விசுவாசிங்க. ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் யார்? அற்புதங்களை செய்கிற கர்த்தர். தேவ பிள்ளைகளே, அவர் பயங்கரமான அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறது நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே நடக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, அவங்க சீத்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி வராங்க. யோர்தான் மட்டும் வந்தனும் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. அதே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம். இந்த கரை புரண்டு ஓடுகிறது. ஆனால் யோசுவா ஆசாரிகளை நீங்கள் உடன்படிக்கை பெட்டியோடு போயிட்டு உங்கள் உள்ளங்கால் அதில் தண்ணீரை தொடர்ளுக்கு வைங்கன்னு சொல்லும் போது கரை புரண்டு ஓடின யோர்தான் என்ன நடக்கா? குவியலாக நிற்கப்படும். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்து உப்புக்கடல் என்னும் சமமான வெளியிலும் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். ஆமென். அப்பொழுது ஜனங்க எரிகோக்கு எதிராக கடந்து போனாங்களாம். இங்க யோர்தான் கரை புரண்டு ஓடினது. அந்த ஆசாரியர்கள் காலை வைத்த உடனே, பெட்டியோடு காலை வைத்த உடனே தேவ பிள்ளைகளை குவியலாக நிற்கப்பட்டு ஒரு பெரிய அற்புதத்தை நடக்கிறத நான் பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் தடையாக இருக்குது? ஒன்னே ஒன்று, இந்த பெட்டி எதை குறிக்கிறது தெரியுங்களா? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் கர்த்தர் அதை விலகி போக பண்ண உண்மையில் இருக்கிறார். அவர் செங்கடல் இரண்டாக பிளக்கப்பன கர்த்தர் அல்லவா? நீங்கள் யாத்திராகும் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. தேவனில் அவர் அற்புதங்களை செய்கிறவர். இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லப்படும், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, ஆண்டவரத்தில் சுத்திகரிப்பு கொள்ளுங்க. எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்குங்க, ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர. கரை புரண்டு ஓடின ஆண்டவர் யோர்தானை குவியலாக நிற்க வச்சு தன் ஜனங்களை கடக்க பண்ணுவீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இவங்களுடைய அற்புதத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ, இவங்க நன்மைக்கு எது தடையாக இருக்கோ, இவங்க ஆசீர்வாதத்துக்கு எது தடையாக இருக்கோ, இவங்க சுகத்துக்கு எது தடையாக இருக்கோ, ஆண்டவரே இவங்க உயர்வுக்கு எது தடையாக இருக்கோ, இயேசுவின் நாமத்தினால அது குவியலாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அற்புதங்களை காணிச்சீங்க. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர், உமக்கு ஒப்பான ஒரு உலகத்தில் ஒருவரும் இல்லைப்பா. இதில் ஆசீர்வதி. இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே. ஆமென். அவர் அற்புதங்களை செஞ்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.